கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். சிந்தனையின் நேரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சோம். லூக்கா 21:34. இந்த இன்னொரு முறை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லௌகீக கவலைகளினால பாரமடையாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு குட் ஃப்ரைடே அப்படிங்கிறாங்க. நம்ம நேற்றைய தினத்துல கூட அதை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். முக்கியமா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகமான பேர் துக்கத்தை அனுசரிப்பாங்களாமா. கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, ஒருவேளை என் பாவத்தை சுமந்து கொண்டாரு, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணுகிறாங்க. இன்னைக்கு உலகத்துல ஒரு கூட்டம் ஒரு துக்க முகத்தோடு கூட காணப்படுவது நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு நாம நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலகத்துல நிறைய விதமான துக்கங்கள் உண்டு, உலகத்துல நிறைய விதமான கவலைகள் உண்டு. இந்த துக்கம், இந்த பாரம், இந்த கவலை நமக்குள்ள வரும் பொழுது கண்டிப்பா ஏதோ விதத்துல இங்க நம்ம வாசிக்கிறோம், முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அந்த உலக பிரகாரமான கவலை, அந்த லௌகீக பாரம், அந்த உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஏக்கம் நம்ம மத்தியில் வரும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஆவிக்குரிய காரியங்களை அது மறக்கடிக்க பண்ணுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சில வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்து நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதுல 7ஆம் அதிகாரத்துல நமக்கு நல்ல தெரிந்த வசனங்கள் தான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 9, 10, 11 வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 9, 10, 11. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவா துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். மறுபடியும் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம் என்ன, இந்த பூமிக்குரிய கவலைகள் நிறைய உண்டு, லௌகீகமான கவலைகள் நிறைய உண்டு, உலக பிரகாரமான பாரங்கள் கவலைகள் நிறைய உண்டு. இதன் பக்கமாக நம்ம போகும் பொழுது, ஒருவேளை இதனுடைய காரியங்களுக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய முடிவு அது வித்தியாசமாக போவதை நம்ம பார்க்க முடியும். இங்க நம்ம வாசிக்கிறோம், லௌகீக துக்கமோ அது மரணத்தை உண்டாக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அங்க நம்ம வாசித்தோம், லௌகீக கவலைக்கு நீங்க விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, அந்த நாள் உங்க மேல வரும் பொழுது கண்டிப்பா நீங்க கைவிடப்பட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி கூட ஆண்டவர் எச்சரித்தது நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நமக்கு தெரிந்த வசனம் தான். மத்தேயு புஸ்தகத்துல
6ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். 26, 27 கூட நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 26, 27. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சரி, அது வாசிச்சலாமா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ வாசித்த எல்லா வசனங்களையும் நம்ம வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்மளை மேற்கொள்ளுகிற, நம்மளை பாரப்படுத்துகிற, நம்மளை கவலைப்பட வைக்கிற ஏதோ ஒரு உலக பிரகாரமான கவலை, ஏதோ ஒரு உலக பிரகாரமான பாரம் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கேள்விப்பட்டோம், உணவுக்கு பஞ்சம், ஒரு சில இடத்துல பணம் பற்றாக்குறை, ஒரு சில இடத்துல வித்தியாசமான சூழ்நிலைகள். நீ உலகத்துல இருக்கிற மனுஷர்கள்ட்ட போயிட்டு யாருக்கிட்டையாவது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கவலை இல்லாத மனுஷர்களை கண்டிப்பா பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு என்ன இருக்கும், கவலைகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு லௌகீக துக்கம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏதாவது ஒரு காரியத்துல அவங்களுக்கு ஒரு சில காரியத்துல வருத்தங்கள், ஏதோ ஒரு விஷயங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வேத கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, அதனால நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க கவலைப்படுகிறதுனால, அந்த உலக பிரகாரமான காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுகிறதுனால உங்களுடைய சரீரத்துல ஒரு அளவை கூட்ட முடியுமா? ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுக்கு ஏற்ற துக்கம், அதாவது நம்ம பார்க்க போறோம் ஆவிக்குரிய துக்கம்னு சொல்லிட்டு, அந்த காரியம் நமக்குள்ள என்ன பண்ணுதாமா, இனியும் நீங்க மனஸ்தாபப்படுவதற்கு, இனியும் ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்க போய் சிக்க கூடாதபடிக்கு அது என்ன பண்ணுது, நமக்குள்ள மனம் திரும்புதலை உண்டாக்குதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். லௌகீக துக்கம் நம்மளை மரணத்துக்குள்ளாக வழி நடத்தும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மளை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நம்ம நடத்தி கொண்டு போவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தார போல, இந்த உலக மனுஷர்களை போல ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியத்துல கவலைப்பட்டு கலங்குகிற ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறோமா? இல்ல கர்த்தர் நாம பாரப்படணும், கர்த்தர் நாம கவலைப்படணும், எதற்காக இந்த ஜனக்கூட்டம் ஏங்கணும், எதற்காக இந்த ஜனக்கூட்டம் பாரப்படணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் ஆண்டு வைத்திருக்கிறாரு. அதை நோக்கி இன்னைக்கு பிரயாணம் பண்ணுகிற ஒரு ஜனக்கூட்டமாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? இல்ல இந்த உலகத்துல படிப்பை குறிச்சு, இல்ல எதிர்காலத்தை குறிச்சு, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு உலக பிரகாரமான கவலை நம்மளை மேற்கொள்ளும் அப்படின்னா அது நம்மளை மரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போயிடும். ஒருவேளை நம்ம எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, அது நம்மளை ஒருவேளை அது வஞ்சிப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம விழுந்து போகும்படி அதை நம்மளை மேற்கொள்வதை நம்ம பார்க்க முடியும். இல்ல தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டிருக்கிறேன். நம்ம ஆரம்பத்திலே கூட பார்த்தோம், ஏதோ ஒன்று தப்பு செஞ்சுட்டேன், ஏதோ நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், நான் கோபப்பட்டுட்டேன் பிரதர், நான் காலையில தான் இவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன், இவ்வளவு கரெக்டா இருந்தேன், ஆனா இவ்வளவு கோபப்பட்டுட்டேனே, இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒருவேளை வருத்தப்படுவோம் அப்படின்னா அது தேவையான ஒரு துக்கம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு துக்கம். ஆனா அதற்கு மாறாக உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியத்துல நம்மளை வஞ்சிக்கிற, உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை மேற்கொள்ளுகிற துக்கம், கவலை நம்ம கூட இருக்கும் அப்படின்னா அது நம்மளை மரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போவதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை நம்ம எடுத்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்க, முதலாவது காரியமாக சங்கீத புஸ்தகம் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். இதுல 38வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம கொண்டிருக்கிற துக்கம் அது லௌகீக துக்கமா, உலக பிரகாரமான அது துக்கமா, இல்ல தேவனுக்கு ஏற்ற துக்கமா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்ம கூட இருக்கும் அப்படின்னா, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பாரம், ஒரு கவலை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா அது நமக்குள்ள மனம் திரும்புதல உண்டாக்கும். கர்த்தருடைய வருகையினால நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு எச்சரிப்போடு கூட இருந்து அவருடைய சமூகத்துல பிரவேசிக்க பண்ணும்.
இல்ல லௌகீக துக்கத்தோடு கூட நம்ம ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு வர்றது போல ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்துல நம்ம கவலையோடு கூட துக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட இருக்கோம் அப்படின்னா அது நம்மள ஒரு நாள் மேற்கொள்ளும். கண்டிப்பா அது நம்மள மரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போயிடும். கர்த்தருடைய வருகையில வெட்கப்பட்டு போயிடும்னு சொல்லி கொண்டு நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் துக்கங்கள் தான் இன்னைக்கு ஒரு சில கருத்து பார்க்க போறோம். தேவனால ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பாரம். சொல்ல போனா அவர் இந்த விஷயத்துல நீ பாரமா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த வசனத்தை ஒரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். அந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கே வந்துருங்க, 7ஆம் அதிகாரத்துல ஒரு முறை வாசித்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசித்த வசனங்கள் தான் இன்னொரு முறை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம் அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு நம்மளை கவலைப்படுத்துது, இன்னைக்கு நம்மளை பாரப்படுத்துது, நம்மளை மேற்கொள்ளுது அப்படின்னா அந்த அழகா சொல்றது அது உங்களுக்குள்ள மரணத்தை உண்டாக்கும். அது சரீர பிரகாரமான மரணமும் இருக்கலாம், இல்ல ஒருவேளை ஆத்தும ரீதியில ஒரு நாள் நரகத்துல போய் நம்மளை முடிவடை பண்ணுவதா கூட இருக்கலாம். ஆனா தேவனுக்கு ஏற்ற துக்கம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. தேவன் விரும்புகிற துக்கம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. தேவன் என் ஜனங்க இதுல பாரப்படணும், இதுல கவலையா இருக்கணும். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எபிரேயர் புத்தகத்துல கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம், 4வது வசனத்தை பாருங்க. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் சொல்றது, நீ ரட்சிப்பு குறித்து என்னவாக இருக்கணும்? கவலையா இருக்கணும். இது மாதிரி வேதம் நமக்கு நிறைய, அதாவது கவலை அப்படிங்கிறத விட இதுல என் ஜனங்க அக்கறையா இருக்கணும், இதுல என் ஜனங்க பாரமுள்ள ஒரு ஜன கூட்டமா இருக்கணும், இதற்காக அவங்க வருத்தப்படணும், ஐயோ நாங்க இப்படி இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பாரம் நமக்குள்ள தேவைன்னு சொல்லிக்கணும். அன்று நம்மளோடு கூட இடைப்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற பாரங்கள், நம்ம கூட இருக்கிற வருத்தங்கள், கவலைகள், ஏக்கங்கள் அது உலக பிரகாரமானதாக இருக்குதா? உலக பிரகாரமான கவலையோடு கூட, உலக பிரகாரமான கலக்கங்களோடு கூட, உலக பிரகாரமான துக்கத்தோடு கூட, உலக பிரகாரமான கண்ணீரோடு கூட நம்ம இருக்கிறோமா? இல்ல தேவனால வரவேற்கத்தக்க, இல்ல தேவனால ஏற்றுக்கொள்ளத்தக்க, இல்ல தேவனால அங்கீகரிக்கப்படத்தக்க, இல்ல தேவனே ஆமா இந்த கவலை உங்க கூட இருக்கணும்னு சொன்ன அந்த கவலை, அந்த பாரம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். இந்த லௌகீக துக்கம் நம்மளை ஒரு நாள் கொன்றும், நம்மளை ஒரு நாள் அழிச்சிரும், அது மரணத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போயிரும். ஆனா தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட துக்கம், பாரம், கவலை, இப்பொழுது கூட பார்த்தது போல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நாம ஒரு கவலையோடு கூட இருப்போம்னா யோதனை எழுந்து போயிடக்கூடாது. இதை நம்ம பார்த்து கொள்ளணும், இதை நம்ம பத்திரப்படுத்தி கொள்ளணும். விசுவாசத்தை அவர் எங்களுக்குள்ள துவங்கி இருக்கிறாரு, அதை ஒருபோது லாஸ் பண்ணிடக்கூடாது, நஷ்டப்படுத்திடக்கூடாது, அதை முடிவு பரியந்த பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த ரட்சிப்பு குறித்து நான் கவலையோடு கூட பிரயாணம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக நான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டு சொல்ற கண்டிப்பா உனக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகும். அது நிமித்தமா அவருடைய வருகை வரும், இல்ல உன்னுடைய மரணம் நேரிடலாம். எது நேரிட்டாலும் அந்த நாள்ல நீ சந்தோஷமா அவருடைய சமூகத்துல நிற்க முடியும்னு சொல்லிக்கூட ஆண்டு வாக்குறுதி கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்க, தேவனால ஏற்றுக்கொள்ளத்தக்க, தேவன் விரும்புகிற ஒரு சில பாரங்கள், கவலைகள், ஒரு சில காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுத்து நம்ம செபிக்க போகிற முதல் காரியமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல வேதம் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிற ஒரு சில பாரமுள்ள ஒரு காரியங்கள், ஒரு சில கவலைகள் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல 17, 18 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 38வது அதிகாரத்துல, சங்கீத புஸ்தகம் 38வது அதிகாரத்துல 17, 18 முதல் காரியமாக நம்ம வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 38வது அதிகாரம் 17, 18 பாருங்க. நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன்,
என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் அப்படிங்கிறார். சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க. நான் தடுமாறி கீழே விழ போகிறேன், எனக்கு முன்பதாக என் துக்கம் நிக்குது, நீ விழ போகிறியேன்னு சொல்லிட்டு நான் துக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். 18வது வசனத்துல பாருங்க, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், நான் வருத்தப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரனை கேட்டோம் அப்படின்னா, என்னுடைய பாவத்து நிமித்தம். அதாவது நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக ஆண்டவங்க சொல்லல. ஒரு சில நிறைய சொல்லுகிற காரியங்கள் உண்டு. நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிப்பு இல்லை, நான் செஞ்ச தப்பிதங்களை ஆண்டவரால் மன்னிக்க முடியாது, என்னை விடுவிக்க முடியாது, அதை பத்தி ஆண்டவர் சொல்லல. அந்த சூழ்நிலைகளின் மத்தியில ஆண்டோடைய சமூகத்துல போய் இவரால் நிற்க முடியல. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் அப்படிங்கிறார். அவர் செஞ்ச பாவம் அவருக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது அவரால் துக்கப்படாம இருக்க முடியல, அவரால் வேதனைப்படாம இருக்க முடியல, அவரால் அழாம இருக்க முடியல. இது தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அதே சங்கீத புஸ்தகத்துல நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான் 51வது சங்கீதத்தை பாருங்க. 51ஆம் சங்கீதத்துல அதே தாவீது சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தையை பாருங்க. சங்கீத புஸ்தகம் 51 16 17 வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்துல 16 17, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். ஐயோ, கர்த்தருக்கு விரோதமா நான் பேசிட்டேன், கர்த்தருக்கு விரோதமா நான் நடந்து கொண்டேன்னு சொல்லி நம்ம துக்கப்படுகிற இந்த காரியம், இது அவசியமான துக்கம், இது தேவனால ஏற்கத்தக்க ஒரு துக்கம். இந்த விஷயத்தை குறித்து நம்ம கவலைப்படலை அப்படின்னா, இந்த விஷயத்தை குறித்து நம்ம ஒருவேளை பாரப்படலை அப்படின்னா, இந்த விஷயத்தை குறித்து ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல நம்மளை வருத்தி கொள்ளல அப்படின்னா, ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க, அதற்கு மாறான உலக கவலை உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். நீங்க மனம் திரும்ப முடியாது. அதற்கு மாறாக ஆவிக்கேற்ற துக்கம், தேவனால வரவேற்கத்தக்க ஒரு துக்கம், தேவனால ஏற்றுக்கொள்ள ஒரு துக்கம், இது நம்ம கூட இருக்கும் அப்படின்னா ஆண்டு சொல்றாரு, இது நிமித்தமாக ஒரு மனம் திரும்புவதற்கு ஏதுவான பாதையில உங்களால நடக்க முடியும்னு சொல்லி கூட ஆண்டவர் எச்சரிப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம 2 சாமுவேல் புஸ்தகம், இதே தாவீதை குறித்து இன்னொரு காரியம், அதே காரியங்கள் தான். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை பாருங்களேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதே தாவீது சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்க செய்தான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ அவர் ஒத்துக்கிட்டார். அது வரைக்கும் அந்த பாவத்துக்கு அவருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாதது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்க முடியும். நாத்தான்மேல் வந்து என்னென்னமோ சொல்லுகிறாரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில் அந்த காரியத்தை அவருக்கு விளக்கி சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது, நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவர் ஒத்துக்கிறாரு. ஒருவேளை வருத்தப்பட்டிருப்பாரு, துக்கப்பட்டிருப்பாரு, என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர் விட்டிருப்பார். இதுக்கு ஆஃப்டர் பாக்குறோம், இதுக்கு அப்புறம் பாக்குறோம், கண்டிப்பா இந்த பாவத்துல அவர் நிலைத்து நின்ன மாதிரி நமக்கு தெரியல. நிறைய வாய்ப்புகள் இருந்திருந்தும் அதை அவரை தட்டி கழிச்சதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டு நம்மளோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உலக பிரகாரமான கவலை, ஒரு லௌகீக துக்கம் உங்களை மேற்கொண்டிருக்குதா, அதற்கு மாறாக தேவனால ஏற்றுக்கொள்ளத்தக்க, தேவன் விரும்புகிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பூரணப்படுத்திக் கொள்ளுகிற அந்த ரட்சிப்பை குறித்ததான கவலை, பாரம், ஒருவேளை ஏக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்குதான்னு சொல்லி கூட ஆராய்ந்து பார்க்க முடியும். தேவன் நம்மளோட கூட பேசுவது நம்ம பார்க்க முடியும். முதல் காரியமான நம்மளோட கூட பேசுகிறாரு, என்னோட அக்கிரமத்தை குறித்து நான் கவலைப்படணும், நான் தேவனுக்கு விரோதமா பேசின வார்த்தைகளை குறித்து நான் கவலைப்படணும். கவலைப்பட்டு தன்னை அழித்துக் கொள்ளுகிறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய அக்கிரமத்தை அவருக்கு முன்பதாக நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன்,
என் பாவத்தை எங்கூடயே வச்சுக்கிட்டு அழுது புலம்புகிறதுனால பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். அன்றே நான் பரத்துக்கு அதை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா புஸ்தகத்துல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கூட இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 21 வாசிக்கலாம் பாருங்க. 21ல இருந்து 23 வரைக்கும் கூட நம்ம வாசிச்சல. லூக்கா 15 21ல இருந்து 23 வரைக்கும். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் அப்படிங்கிறார். பாவத்தோடு கூட இருந்த மனுஷன், அக்கிரமத்தோடு கூட இருந்த மனுஷன் அதை ஒத்துக்கொள்ளுகிறாரு, அதற்காக துக்கப்படுகிறாரு, வருத்தப்படுகிறாரு, அந்த காரியங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை சரண்டர் பண்றாரு. அது வரைக்கும் துக்க முகத்தோடு கூட இருந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற ஒரு விசேஷமான பாவ மன்னிப்பு, நிச்சய சந்தோஷம் அந்த மகனுக்குள்ள உண்டாவதை நம்ம பார்க்க முடியும். யோனா புஸ்தகத்துல கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, அந்த ஜனங்களை குறிச்சு. யோனா 3ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிக்கலாம் பாருங்க. யோனா 3ஆம் அதிகாரத்துல 9-10. யோனா 3ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிக்கலாம் பாருங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனா யோனா கர்த்தருடைய வார்த்தை அவங்க மத்தியில கொடுக்கப்படும் பொழுது கீழே இருக்கிற ஜனங்க முதற்கொண்டு மேல இருக்கிற ராஜா வரைக்கும் ஒரு அட்டுடுத்தி கொண்டுக்கிறாங்க. எல்லாரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறாங்க. அறிக்கை செய்வதோடு கூட நிறுத்தி இருந்தாங்கன்னா அங்க காரியங்கள் நடந்திருக்காது. நமக்கு வாசிக்கிற 9வது வசனத்துல, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று மனஸ்தாபப்பட்டிருக்கிறாங்க, வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ, நாங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ஒருவேளை தங்களை அவர் சமூகத்துல தாழ்த்தி இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையை இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவங்க அழிக்க கூடாதபடிக்கு காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல, ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3 வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டு இவ்வளவு வார்த்தைகள் நம்ம பக்கமா அனுப்பும் பொழுது நம்மளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு ஆண்டு பாரமா சொல்றாரு. இவங்க உணரவே மாட்டேங்கிறாங்க, இவங்க என்னை குறிச்சு அறியவே மாட்டேங்கிறாங்க. அதே வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 18 வாசிக்கலாம் பாருங்களேன். ஏசாயா 1:18 பாருங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்க மனம் பொருந்தி செவி கொடுங்க, தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீங்கன்னு சொல்லி கூட ஒரு வாக்குறுதி கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த சூழ்நிலைகளின் மத்தியில அன்னைக்கு அந்த ஜனங்க உணர்வடைந்த மாதிரியே நமக்கு தெரியல. ஆண்டதான் பாரமா சொல்றாரு, என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டு அன்னைக்கு விசனப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம பக்கமா வருது, நாம் ஆராய்ந்து பார்க்கணும். உலகத்துல ஏதோ ஒரு இழப்பீடு நம்ம பக்கமா வரும் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்ல ஒரு பணம் நஷ்டம் வருது, இல்ல பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் வருது அப்படின்னா, அது உலக பிரகாரமான கவலை, அந்த லௌகீக துக்கம் நம்மளை ரொம்ப பெருசா ஆட்கொள்வதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை சாப்பிட மாட்டோம்,
ஒருவேளை தூங்க மாட்டோம், நார்மலா இருக்க வேண்டிய நாம அப்நார்மலா மாறிடுவோம், என்னென்னமோ நடக்கும். ஏன்? அந்த காரியம் நமக்குள்ள ஒரு துக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த காரியம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பாதித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியம் உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கணும், இந்த காரியம் உங்களுக்குள்ள ஒரு கவலையை உண்டாக்கணும், இந்த காரியம் உங்களுக்குள்ள ஒரு பாரத்தை உண்டாக்கணும், இந்த காரியம் உங்களுக்குள்ள ஒரு துக்கத்தை உண்டாக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னும் பாவத்திலேயே இருக்கிறேனே, இன்னும் மனம் திரும்பலையே, நான் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் ஒருவேளை தேவன் கணக்கு போட்டு சொல்லுவார்னா என்னோட நிலைமை என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தாவீது தான் செய்த தப்பிதங்களை குறித்து அதை குறித்து ஒரு பாரப்பட்டு துக்கப்பட்டு கவலைப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அழுததை போல இன்னைக்கு நம்மளுடைய தப்பிதங்களை குறித்து அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து விட்டு விட்டு அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட ஒப்புரவு ஆகல இருந்தா சந்தோஷம், ஒருவேளை ஆகல அப்படிங்கிறத துக்கம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். ஒருவேளை இதோடு கூட நம்ம அறிப்பேன், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இல்ல ஒருவேளை இதோடு கூட கர்த்தருடைய வருகையை நான் சந்திப்பேன் அப்படின்னா என்னோட முடிவு அது வித்தியாசமா இருக்கும்னு சொல்லிட்டு விதமான ஒரு பாரம் நமக்குள்ள ஆண்டு எதிர்பார்ப்பதை நம்ம பார்க்க முடியும். யோசிச்சு பார்ப்போம். அந்த தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அந்த நினிவே பட்டணத்தாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவங்க தங்களுடைய தப்பிதங்களை, தங்களுடைய மீறுதல்களை, கர்த்தருக்கு விரோதமா செஞ்ச இந்த பாவங்களை குறித்து அவங்க மனஸ்தாபப்பட்டாங்க. அது குறித்து அவங்க கவலைப்பட்டாங்க. ஐயோ, கர்த்தருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் கர்த்தருக்கு விரோதமா பேசிட்டேனே, கர்த்தருக்கு விரோதமா நடந்து கொண்டனேன்னு சொல்லிட்டு அந்த உலக பிரகாரமான காரியங்களை அவங்க ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ராஜாவானாலும் சரி, அவரும் ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி, ஒருவேளை தன்னுடைய வருத்தத்தை, ஒருவேளை ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா நான் மீறுதல் பண்ணிட்டேன்னு சொல்லி, உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாரம் கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த துக்கம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா தேவன் சந்தோஷப்படுவாரு. கண்டிப்பா நான் தப்பு பண்ணிட்டேனே, கர்த்தருக்கு விரோதமா பேசிட்டேனே, கர்த்தருக்கு விரோதமா நடந்து கொண்டேனே, விதமான இந்த துக்கம், இந்த பாரம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஆண்டவர் சொல்றாரு, இனி மனஸ்தாபப்படுவதற்கு இடம் கொடாமல் இவ்விதமான துக்கம், இவ்விதமான பாரம், இவ்விதமான கவலை உங்களுக்கு அதிக எச்சரிப்பை கொடுக்கும். இன்னும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது உங்களுக்குள்ள மனம் திரும்புதலை உண்டாக்கும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இல்ல இந்த பாரம் நம்ம கூட இல்லாம, இந்த கவலை நம்ம கூட இல்லாம, இந்த துக்கம் நம்ம கூட இல்லாம, எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நம்ம கவலைப்படுகிற ஒரு ஜனக்கூட்டமா இல்லாம அதற்கு மாறான ஒரு உலக கவலை நம்மளை மேற்கொண்டு இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த லௌகீகமான துக்கம் உங்களுக்குள்ள மரணத்தை உண்டு பண்ணிடும். அது சரீர பிரகாரமா இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய ரீதியில இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்குள்ள அது மரணத்தை உண்டு பண்ணும். அவரை சந்திக்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம்னு சொல்லிக்கணும் ஆண்டவர் எச்சரிப்பதை நம்ம பார்க்க முடியும். முதல் காரியமாக. இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரத்துக்கு நம்ம வந்துருவோம். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரத்துல தெரிஞ்ச ஒரு வசனம் தான். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரத்துல 136 வாசிக்கலாம் பாருங்களேன். இந்த சங்கீதக்காரனுடைய ஒரு துக்கம், ஒரு பாரம், ஒரு கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 119 சங்கீதத்துல 136 நம்ம சேர்ந்தே வாசிக்கலாம் பாருங்க. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இவருக்குள்ள ஒரு பாரம், இவருக்குள்ள ஒரு கவலை, அத வெளிக்காட்டுகிறாரு, அழுகிறாரு. என்ன கவலை, என்ன பாரம், என்ன துக்கம் அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து நடவாததால, கர்த்தருடைய வேதத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அது அவருக்கு துக்கமா இருக்குது, அது எனக்கு பாரமா இருக்குது, அது எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில யோசித்து பார்க்கணும். ஒருவேளை இவருடைய வாழ்க்கையில அவர் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தைய காத்து நடந்திருப்பார். அதனால அவர் மற்ற மனுஷர்களை குறித்து அவர் கவலைப்பட்டது ஒரு விதத்தில் நியாயமானது. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு பாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய வேதத்தை இன்னைக்கு நான் காத்து நடக்கல அப்படிங்கிற அந்த பாரம், அந்த கவலை, அந்த துக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கணும். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஓசியா புஸ்தகம் 8 அதிகாரத்துல 12வது வசனம். பலமுறை வாசித்து கொண்டு வாசிக்கலாம் பாருங்க. ஓசியா புஸ்தகம் 8 அதிகாரத்துல 12வது வசனம். ஓசியா 8 அதிகாரத்துல 12வது வசனம்.
என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு அந்நிய காரியம் எதை சொல்லுவோம்? அந்நியர்கள் யார சொல்லுவோம்? நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க எங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அவர்களை தான் நம்ம அந்நியர்கள், இன்னும் சொல்ல போனா ஒரு புறஜாதி மார்க்கத்தார் அப்படிங்கிறது, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத போல வேதத்தை அன்னைக்கு அவர்கள் எப்படி பார்த்தாங்களாம் நம்ம வாசிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அது அவங்க அந்நிய காரியமா அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்ததை பார்த்து அன்று விசனப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை நாம யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, அன்னைக்கு சங்கீதக்காரனுக்குள்ள இந்த பாரம் இருந்துச்சு. அன்னைக்கு சங்கீதக்காரனுக்குள்ள இது ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. உட்காந்து அழுகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை மனுஷங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது காத்து நடக்காததுனால நான் பெரிய துக்கத்துல இருக்கிறேன், பெரிய கவலையோடு கூட இருக்கிறேன், கண்ணீரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய பாரத்தை அவர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நாமும் அப்படி இருக்கணும், நாமும் வசனத்தை காத்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அதே சமயத்துல மற்ற மனுஷர்கள் கர்த்தருடைய வசனத்தை காத்து நடக்காத போது இது நம்மளுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கணும், ஒரு பெரிய கவலையா இருக்கணும், ஒரு பெரிய துக்கமா இருக்கும். இது நம்மளை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இந்த துக்கம் நம்மளை கொண்டு போகும். இல்ல வேதத்தை வாசிக்க முடியல, வேதத்தை நேசிக்க முடியல, வேதத்தோடு கூட நம்மளால நடக்க முடியல, இது எனக்கு ஒரு பெரிய கவலையா இல்ல, பாரமா இல்லை அப்படின்னா ஆண்டு சொல்றாரு, நீ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருக்கிற, வேற ஏதோ ஒரு துக்கத்துல நீ ஒருவேளை மூழ்கி கிடக்கிற, அது உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும் ஆண்டு எச்சரிக்கிற. ஒரு சில வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 119வது சங்கீதத்திலேயே பாருங்க, தெரிந்த வசனங்கள் தான். 119, 147, 148 வசனத்தினுடைய ஒரு சில முக்கியத்துவத்தை இந்த வார்த்தைகள் எடுத்து உரைப்பதை நம்ம பார்க்க முடியும். 119வது சங்கீதத்தில் 147, 148. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த சாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வெயிட் பண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. சொல்ல போனோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அதுதான் மீனிங். நிறைய காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என் பக்கமா வரட்டும்னு சொல்ல என்ன பண்ணுகிறேன், நான் காத்திருக்கிறேன், அதுக்கு ஆவலா இருக்கிறேன், நான் ஏங்குகிறேன். அதிகாலையில் எழுந்திருச்சவருடைய வசனத்துக்காக நான் என்ன பண்ணுகிறேன், நான் வெயிட் பண்றேன், நான் காத்திருக்கிறேன். ஒரு 4 மணிக்கு நான் முன்குறிக்கிறேன் எழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா அந்த வசனத்தின் மேல இருக்கிற வாஞ்சை நிமித்தமாக அதுக்கு முன்னாடியே நான் எழுந்து கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். நமக்கு இன்னும் தெரிஞ்ச சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல கூட 2வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப கண்டிப்பா வேதத்தோடு கூட நமக்கு ஒரு உறவு இல்லாமல் போவது நமக்கு ஒரு பாரமான விஷயமா இருக்கணும், ஒரு கவலையா இருக்கணும். ஐயோ என்னால வேதம் வாசிக்க முடியலையே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை ரகசியங்களை என்னால புரிந்து கொள்ள முடியலையே, வேதம் கூட பேச மாட்டேங்குதே அப்படிங்கிற அந்த கவலை நமக்குள்ள பெரிதாக இல்லாம வேற ஏதோ உலக பிரகாரமான கவலை நம்ம மேற்கொள்ளும் அப்படின்னா அன்று எச்சரிக்கிறாரு, இது கர்த்தருக்கு விரோதமானது அப்படிங்கிறாரு. இன்னொரு சில வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரத்துல 49 வாசிக்கலாம் பாருங்க. வேதத்தை அறியாததுனால உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. யோவான் 7:49 பாருங்க. வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்தை அறிந்து கொள்ளல அப்படின்னா, வேதத்தை ஒருவேளை படிக்கல, தியானிக்கல, நேசிக்கல, இரவு பகலும் தியானமா இல்லை அப்படின்னா, வேதம் எப்படி அதெல்லாம் செய்யும் பொழுது நம்மள பாக்கியவான்கள் சொல்லுதோ அதே மாதிரி இந்த வேதத்தை நான் நேசிக்கல, இது குறித்து எனக்கு பாரம் இல்லை, கவலை இல்லை, ஒருவேளை அதை நான் கேர் பண்ணல, அது ஒரு 3வது விஷயமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையை கூட நம்ம வாசிக்கலாம். ஓசியா புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஓசியா 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
ஓசியா 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஒரு பக்கம் இந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறத போல, இந்த வேதத்தின் பக்கமாக நம்ம போகக்கூடாதபடி ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள் நம்ம தள்ளப்படும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தன உன் பிள்ளைகளை மாத்திரம் அல்ல, உன்னையும் ஆண்டு என்ன பண்ண போறாரு, அவர் மறப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டு நம்மளோடு கூட இடைப்படுகிறார். இன்னைக்கு உலகத்துல நிறைய காரியத்தை குறித்து நிறைய கவலைகளோடு கூட நிறைய பாரத்தோடு கூட ஆண்டை பத்தி அறியாத ஜனங்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் அறிந்த பிள்ளைகளிடத்துல தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனால முன்குறிக்கப்பட்ட துக்கம், தேவன் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிற பாரம் கவலைகள் நம்ம கூட இருக்கணும். அது இருக்குமானா ஆண்டு சொல்றாரு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து நீ கவலையோடு கூட இருப்ப அப்படின்னா வரக்கூடிய அந்த அழிவிலிருந்து நீ உன்னை தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை அதற்கு மாறாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஏற்ற துக்கம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை பாரப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய, துக்கப்பட வேண்டிய விஷயத்துல நீ துக்கப்படாம, பாரப்படாம, கவலைப்படாம உலக பிரகாரமான லௌகீக துக்கம் கூட இருக்குமானா ஆண்டு எச்சரிக்கிறாரு, லௌகீக துக்கம் மரணத்தை உண்டு பண்ணிரும். லௌகீக துக்கம் நமக்குள்ள மேற்கொள்ள கண்டிப்பா ஆண்டு எச்சரிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை பாரப்படுகிற ஒரு சில காரியத்தை இது என்ன பண்ணிரும், நமக்குள்ள இல்லாதபடிக்கு அதை அழித்து போடுவதை நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த நேரத்துல கூட அந்த ஆராதனை நேரத்துல கூட ஒரு சில கருத்து குறித்து நம்ம பார்த்தோம். அவ்வளோ பெரிய எம்பி தான், அவருக்கு நிறைய செல்வாக்கு இருந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன காரியம் அவர் துக்கப்படுத்தி இருக்குது, அது ஒரு மரணத்துக்கு நேராக கொண்டு போனதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை ஆளுக்குரிய வாழ்க்கையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இல்லை ஒருவேளை நான் மீடியமா இருக்கிறேன், இப்பதான் நான் வந்திருக்கிறேன், ஒருவேளை ஆண்டு எச்சரிக்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு உலக பிரகாரமான கவலை, பாரம், கண்ணீர் நம்மளை மேற்கொள்ளும் அப்படின்னு ஆண்டு எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு இது சின்னதா இருக்கலாம், ஒருவேளை நாள் வரும், அது கண்டிப்பா ஒரு நாள் பெருசாகும். அந்த லௌகிகமான துக்கம் மரணத்துக்கு எதிராக நம்ம நடத்தி கொண்டு போயிடும். நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப அப்படின்னாரு. முதல் விஷயம், முதல் காரியமா நமக்குள்ள ஒரு துக்கம் இருக்கணும். ஐயோ கர்த்தருக்கு விரோதமான தப்பு பண்ணிட்டேனே, ஒருவேளை அதே நிலைமையில தான் இன்னும் இருக்கிறேன், இன்னும் உணர்வில்லாம இருக்கிறேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டு சொன்ன வார்த்தை அதுதான், என் ஜனங்க இந்த விஷயத்துல துக்கப்படணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், என் ஜனங்க இந்த விஷயத்துல பாரப்படணும்னு சொல்லி விரும்புகிறேன், அவங்க கவலைப்பட்டு தங்களுடைய தப்பிதங்களை அறிக்கை செஞ்சு விட்டு விடணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனாலும் அவங்க அதை குறிச்சு அறிய மாட்டேங்கிறாங்க, பாரப்பட மாட்டேங்கிறாங்க, கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, உணர்வே இல்லாதவர்களை போல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டு நீங்க விசனப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஒரு இன்னைக்கும் நமக்கு உணர்வே இல்லை, ஒருவேளை இன்னைக்கும் ஆண்டு பேசுகிறத நான் அறியவே மாட்டேங்கிறேன், நான் செஞ்ச காரியங்களை குறிச்சு இல்ல, ஒருவேளை நான் இருக்கிற நிலைமையை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேங்கிறேன், பாரப்பட மாட்டேங்கிறேன், இதை காட்டில் வேற ஏதோ ஒரு துக்கம், ஒரு பாரம், ஒரு கவலை நான் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு ஆண்டு சொல்றது. இது உலக பிரகாரமான கவலை, இது ஒன்னு அழிச்சிருவதற்கு மாறாக இருக்கக்கூடிய, தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமா பேசிட்டேனே, தேவனுக்கு விரோதமா இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி அன்னைக்கு தாவீதுக்கு அந்த பாரம், கவலை இருந்துச்சு. அந்த இளைய குமாரனுக்கு அந்த பாரம், கவலை இருந்துச்சு. அன்னைக்கு நினிவே பட்டணத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கு அந்த பாரம், கவலை இருந்துச்சு. அவங்க தப்புவிக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், சங்கீதக்காரனுக்கு மற்ற மனுஷர்கள் இந்த வேதத்தை காத்து நடவாத போது அது அவருக்கு துக்கமா இருக்குது, கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை மற்ற மனுஷர்களை குறிச்சு யோசிப்பது அது செகண்டா இருக்கட்டும், இன்னைக்கு நாம நம்ம லைஃப்ல யோசிச்சு பார்க்கணும். வேதத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது, கண்டிப்பா நான் வேதத்தை மறக்கும் பொழுது, அதை நான் நேசிக்காத போது, நான் வேதத்தை அந்நிய காரியமா நினைக்கும் பொழுது அது எனக்கு பாரமா இருக்கணும், அது எனக்கு கவலையா இருக்கணும். நான் ஆரம்பத்துல கர்த்தருக்குள்ள அப்பதான் வருகிற நாட்கள், அப்ப எனக்கு ஒரு சகோதரன் அறிமுகமானாரு. கர்த்தருக்குள்ள ஒரு நடத்த விதங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதத்துக்கு அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த வேதத்தை வாசிக்க வைப்பாங்க. எவ்வளோ 40 நாள்ல என்னமோ புதிய ஏற்பாடு மட்டும் நாங்கள் வாசித்து முடித்தோம், ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு. அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு
எப்படியாவது கர்த்தருக்குள்ள வளரணும், அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை எங்களுக்கு அதை படிக்க தெரியுமோ இல்லை தெரியாதோ என்னவோ, ஆனாலும் நீங்க இந்த வேதத்தோடு கூட டைமை செலவிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. அது கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல அதை பத்தின ஒரு அறிவு, வேதத்தை பத்தின ஒரு அறிவு உருவாவதற்கு, அது மேல ஒரு வாஞ்சை உருவாவதற்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமா இருந்துச்சு. சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அது நம்மளை விட்டு அந்நிய காரியமாக போகப்படும் பொழுது, அதை நாம மறக்கடிக்கப்படும் பொழுது கண்டிப்பா அது நம்மளை மறக்குது. அது நமக்கு வித்தியாசமான காரியங்கள் நம்ம கூட உண்டு பண்ணுவதை நம்ம பார்க்க முடியும். வேதத்தை நேசிக்கிற ஒரு ஜனக்கூட்டமா இருக்கணும், வேதத்துல பிரியமா இருந்ததை தியானிக்கிற ஒரு ஜனக்கூட்டமா இருக்கணும், வேதத்தோடு கூட நடக்கிற ஒரு ஜனக்கூட்டமா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பெரிய பாரம், கவலை, துக்கமா இருக்கணும். ஏன் இந்த பாரம், கவலை, துக்கம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா, இது இருந்தா தான் கண்டிப்பா நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம்னு சொல்லி அறிந்து கொண்டு இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். இல்ல இந்த நிலைமையில நான் இருந்துகிட்டோம், இதை குறிச்சு நான் கவலைப்படாம பாரப்படாம வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, அதை கை கொண்டு நடக்கிறதுல இது எனக்கு பெரிய கவலையா இல்லாம, பெரிய துக்கமா இல்லாம, வேற ஏதோ ஒரு காரியம் எனக்கு பெரிய கவலையா துக்கமா இருக்குமானா, இன்னைக்கு வேதத்தை மறக்கிற உன்னை ஆண்டவர் மறக்கிறேன் அப்படிங்கிறார். ஒருவேளை வேதத்தை அந்நிய காரியமாக நினைக்கிற உன்னை ஆண்டவர் அந்நியனை போல நினைக்கிறேன்னு சொல்லி கூட அவர் எச்சரிப்பதை நம்ம பார்க்க முடியும். வேதம் நமக்கு பெரிய ஒரு பாரமா இருக்கணும். இன்னைக்கு நான் வாசிக்கலையே, இன்னைக்கு நான் தியானிக்கலையே. ஒரு சில நாட்கள் ரொம்ப டைம் எடுத்து வாசித்தது உண்டு, ஒரு சில நாட்கள் ரொம்ப நான் டைம் எடுத்து விருப்பத்தோடு கூட வாஞ்சியோடு கூட படித்தது உண்டு, தியானித்தது உண்டு, கை கொண்டது உண்டு. இன்னைக்கு என்னால செய்ய முடியலையே அப்படிங்கிறத பாரம் நமக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா அந்த பாரத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது அது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்துக்குள்ளாக நம்ம நடத்தும். மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுகிற பாரத்தோடு கூட நம்ம இருப்போம் அப்படின்னா கண்டிப்பா மனம் திரும்ப பண்ணி அதுல ஈடுபடுவதற்கு தேவன் உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். அடுத்த மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நம்ம எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு நம்ம வந்துருவோம். மூன்றாவது தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிற ஒரு கவலை, ஒரு பாரம், ஒரு துக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 36 நம்ம வாசிக்கலாம், சேர்ந்தே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். இங்க ஒரு விதமான துக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இது தேவ திட்டத்தின்படி இது தவறானது போல கூட இருக்கலாம். பவுல் கர்த்தருடைய அழைப்பு கேட்டு ஒரு ஊழியத்துக்கு வந்த மனுஷன் ஒரு பக்கத்துல ஊழியத்தை நிறைவு செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் தேவனால அழைப்பு பெற்று போகக்கூடிய சமயத்துல இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இவரை அணைத்து கொண்டு இவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். நான் இனிமேட்டு உங்க முகத்தை பார்க்க முடியாது, ஒருவேளை நீங்க என் முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறது போல சொல்லுகிறாரு. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க, முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. கப்பல் வரைக்கும் போயிட்டு அவங்களை வழி அனுப்பி விடுகிறாங்க. அப்பொழுது அவங்க மத்தியில, அந்த ஜனத்தின் மத்தியில பாருங்க, அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமா துக்கப்படுகிறாங்க. இல்ல ஒருவேளை பின்னணி காரியங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தை, நம்மளுடைய ஐக்கியத்திலிருந்து இல்ல நம்முடைய சகோதர ஐக்கியத்திலிருந்து இல்ல கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட மனுஷர்கள் மத்தியிலிருந்து ஒருத்தர் அவர் தேவ திட்டத்தின்படி போகும்போது சந்தோஷம். இவங்க தேவ திட்டத்தின்படிதான் போறாரு, பவுல் போறாரு. ஆனாலும் இந்த கர்த்தருடைய ஐக்கியத்திலிருந்து ஒரு ஆத்மா காணாமல் போகும் பொழுது, ஒரு சகோதர ஐக்கியம் குறையும் பொழுது என்ன பண்ண முடியல, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க எல்லாரும் ரொம்ப மிகவும் கண்ணீர் விட்டு கதறி அழுதுதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சில வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 21 கூட பாருங்க, 21:13 பாருங்க. 21:13 அப்போஸ்தலர் 21:13 பாருங்க. 12:13 கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21:12-13. இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்கள் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணியிருக்கிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்காரு. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு.
ஆனா இவர் மேல வைத்திருந்த அன்பின் நிமித்தமா அவங்க அழுகிறத பார்த்துட்டு, துக்கப்படுறத பார்த்துட்டு, பிரயாசப்படுகிறத பார்த்துட்டு, இப்படிலாம் நான் உங்களை இந்த நிலைமையில நான் பார்த்தேன் அப்படின்னா நான் ஒருவேளை திடகார்த்தமா நிக்கிறேன், ஆண்டுக்காக தான், ஆண்டுடைய சித்தத்தை தான் செய்வேன்னு சொல்லிட்டு திடீர்னு உங்களுடைய வருத்தத்தை பார்க்கும்போது, கண்ணீரை பார்க்கும்பொழுது, மேல வச்சிருக்கிற அன்பை பார்க்கும் பொழுது நான் என்ன பண்ணிடுவேன், திடீர்னு இருதயம் நொறுங்குண்டு ஒருவேளை உடைந்து போய் நான் பின்மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படிலாம் நீங்க செய்யாதீங்க என்பது போல பவுல் இருந்த நிலைமையை நம்ம பார்க்க முடியும். கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன, அந்த சகோதர ஐக்கியம் இல்லாமல் போகும் பொழுது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரத்தை உண்டு பண்ணுச்சு. நம்ம வாசிக்க முடியும் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 25, 26 பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 18 மட்டும் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ல 18 வாசிக்கலாம் பாருங்க. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். 25, 26. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் சந்தோஷப்படும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று என்னவாக இருக்கணுமாமா, கவலையோடு கூட இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல யாருக்காவது ஒருத்தருக்கு பலவீனம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம படுகிற பிரயாசம் வித்தியாசமா இருக்கும். இல்ல நம்ம வீட்டுல ஏதோ ஒரு நஷ்டம் அப்படின்னா அதற்காக நம்ம பாரப்படுகிற விஷயம் அது வித்தியாசமா இருக்கும். நம்ம சபையில ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துல ஒரு பலவீனம், இல்ல அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை அப்படின்னா நம்மளால அவ்வளவு அக்கறை காட்ட முடியுமா, இல்ல அவ்வளவு பாரப்பட முடியுமா, இல்ல அவ்வளவு அன்பு செலுத்த முடியுமா, இல்ல அவ்வளவா அவங்களை குறிச்சு நம்மளால கவலைப்பட முடியுமான்னு சொல்லி பார்த்தா முடியாது. அன்னைக்கு இந்த சகோதர ஐக்கியத்தை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குது. கொஞ்ச நாட்கள் நம்மளோடு கூட ஊழியம் பண்ணி இருந்திருப்பாரு. கொஞ்ச நாட்கள் சத்தியத்தை குறைவு இல்லாம எதையும் மறைத்து வைக்காம கர்த்தர் சொன்ன சத்தியத்தை என்ன பண்ணிருப்பாரு, அந்த ஜனங்களுக்கு பவுல் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த சகோதர ஐக்கியம் அங்கிருந்து லெப்ட் ஆகும்பொழுது, அங்கிருந்து புறப்பட்டு போகும்பொழுது அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. மிகவும் எல்லாரும் சேர்ந்து அழுது அவங்க என்ன பண்ணாங்க, துக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஐயோ, ஒரு சகோதர ஐக்கியம் நம்மளை விட்டு விலகி போகுது, ஒரு அவயவம் நம்மளை விட்டு ஒருவேளை விலகி போகுதுன்னு சொல்லுகிற அந்த பாரம், அந்த துக்கம், அந்த கவலை அவங்களுக்குள்ள மேலோங்கி இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை நம்மளோடு கூட இருந்தவங்க, ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இணைக்கப்பட்டவங்க, நம்ம சபையில் இணைக்கப்பட்டவங்க, நம்ம சகோதர ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டவங்க இல்லாத போது அவங்களை குறிச்சு நம்ம கவலைப்படுகிற காரியம் அந்த உலக காரியத்தை விட இது ரொம்ப பெருசா இருக்குதான்னு சொல்லி பார்த்தா இல்ல. அந்த லௌகீக துக்கத்தை காட்டிலும், அந்த லௌகீக பாரத்தை காட்டிலும், அந்த லௌகீக கவலையை காட்டிலும் இந்த துக்கம், இந்த கவலை, இந்த பாரம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. நாங்க வாசிக்கிறோம், கண்டிப்பா நீங்க கவலையோடு கூட இருக்கணும். எல்லாமே 100% இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் 30, ஒருத்தர் 20, ஒருத்தர் 10 அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவரே சொல்றாரு அப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு இதுல ஸ்பெஷலா இருப்பாங்க. அது அந்த வசனத்துக்கு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. மறுபடியும் 25 பாருங்க. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அவர்தான் அமைத்திருக்கிறார். நாம விசாரிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட, நாம அவங்க மேல அக்கறையா இருப்போன்ற நம்பிக்கையோடு கூட, நாம அவங்கள மேல கவலையா இருப்போம். ஒருவேளை நம்ம குடும்பத்துல ஒரு காரியம்னா நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி அவங்க குடும்பத்துல ஒரு காரியம்னா நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறாராமா, சரீரமாகிய சபையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அமைத்திருக்கிறாரு, இணைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், கட்டி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு கவலை இல்லை அப்படின்னா, பாரம் இல்லை அப்படின்னா அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியமாக போவதை நம்ம பார்க்க முடியும். நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனங்கள் பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் தெரிஞ்ச வசனங்கள் தான் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 9 வாசிக்கலாம் பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 9, 10 வாசிக்கலாம் பாருங்க.
பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 9-10. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதினாலும் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது ஒரு சிலர் ஃபேமிலியா இருக்கிறாங்க, ஒரு சிலர் குடும்பமா இணைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் தனிமையா இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஏதோ ஒதுக்கப்பட்டதை போல ஒரு சிலர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு சபையில வைக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் விழுந்தால் அவனுடைய உடனாளி நாம தான், நீங்க தான். ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணுவோம், அவங்கள தூக்கி விடுவோம். கண்டிப்பா விழுகிறது அவன் அல்ல, நானு. நஷ்டம் வருது அவனுக்கல்ல, எனக்கு. நமக்கு என்ன பாரம், நமக்கு என்ன கவலை இருக்குமோ அதே பாரம் அதே கவலை அவங்களோடு கூட நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஒவ்வொரு அவயவத்தையும் அவர் நினைச்சிருந்தா எல்லாமே சரியா இருக்கிறபடி இந்த சபையை அமைத்து இருக்க முடியும். எங்க பலவீனமானவங்களும் இருக்கிறாங்களே, விசுவாசத்துல குறைவுள்ளவர்களும் இருக்கிறாங்களே, பாவத்தோடு கூட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களே. ஏன் அப்படின்னு பார்த்தா, நீங்க அக்கறைப்படுவீங்க, நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க அவங்க குறைச்சல்ல உதவுவீங்க, அவங்க மேல நீங்க பாரப்படுவீங்க, கவலைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரமா, அந்த அவயவங்களை இந்த சபையில இணைத்து இவ்விதமாக சபையை அமைத்து இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம வாசிக்கலாம் பாருங்க, இந்த சங்கீதம் 133 கூட ஒரு முறை நம்ம வாசிச்சிடலாம். சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 3 வசனத்தை நம்ம வாசிச்சலாம் பாருங்க. சங்கீதம் 133ஆம் சங்கீதத்துல 3 வசனத்தை வாசிக்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையானது, எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கதான், அந்த இடத்துலதான் நன்மை உண்டாகும், அந்த இடத்துலதான் இன்பம் உண்டாகும், அந்த இடத்துலதான் ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன பண்ணுகிறாரம்மா, அவர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப இந்த பாரம் நம்ம கூட இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை குறிச்சு பாரப்படுவார். நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒருவேளை இங்க நீ உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃப்ரீயா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கலாம். நான் ஏசப்பா சொல்றதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் அதை உனக்கு நான் கொடுத்து தீருவேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வாக்குறுதி கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். யோசிச்சு பார்க்கலாம், கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் இன்னைக்கு நமக்குள்ள மேலோங்கி நிக்குதா? அவர் விரும்புகிற பாரம், அவர் விரும்புகிற கவலை இன்னைக்கு நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பு குறித்து நம்ம கவலையோடு கூட இருப்போம் அப்படின்னா, கண்டிப்பா வரக்கூடிய இந்த அழிவில் இருந்து நம்முடைய ஆத்மாவை நம்ம தப்பி வைத்துக் கொள்ள முடியும். இல்ல கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் என் கூட இல்ல, இல்ல கர்த்தருக்கு ஏற்ற பாரம் என் கூட இல்ல, கர்த்தர் விரும்புகிற கவலை என் கூட இல்லை, அதுக்கு மாறான லௌகீக துக்கம், ஆரம்பத்திலே பார்த்தபடி லௌகீக கவலை நம்ம கூட இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றது, அது உங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும். நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்லிக்கூடும் அன்று எச்சரித்தார். முதல் காரியமாக நம்ம பார்த்தோம், நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், நான் யோசிச்சு பார்க்கணும், நான் உணர்வடையணும், என்னுடைய தப்பிதங்களை ஒத்துக்கொள்ளணும், என்னுடைய பாவத்தை விட்டு நான் வெளிவராத அந்த அவலமான சூழ்நிலையை நினைச்சு நான் கவலைப்படணும், பாரப்படணும். அன்னைக்கு சங்கீதக்காரன் சொன்னது போல, என்னுடைய அக்கிரமத்தெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு முன்பதாக துக்கம் வந்து நிக்குது. நான் என்ன நிலைமையில இருந்தவன், நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்விதமான இந்த பாரம் கவலை அவனுக்குள்ள மேலோங்கி இருக்கணும்னு சொல்லி கூட ஆண்டவர் விரும்பினார். இன்னைக்கு நினைவே பட்டணத்தார் மத்தியில, இளையகுமாரன் மத்தியில, அந்த தாவீதின் மத்தியில் அப்பேற்பட்ட ஒரு துக்கம் இருந்தபடினால, ஆண்டவர் விரும்புகிற அந்த பாரம் அந்த கவலை இருந்தபடினால அவங்க தன்னுடைய தப்பிதங்களை ஒத்துக்கொண்டாங்க, அதை அறிக்கை செஞ்சாங்க, விட்டு விட்டாங்க. ஒரு விசேஷ தேவ இரக்கத்தை அவங்க நீங்க பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், வேதத்தை காத்து நடக்காதபடிக்கு ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படின்னா, வேதத்தை மறக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படின்னா, வேதத்தை அந்நிய காரியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படின்னா, இது எனக்கு பாரமா இருக்கணும், இது எனக்கு கவலையா இருக்கணும், ஐயோ வேதம் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியலங்கிற ஒரு விசேஷ துக்கம் நமக்குள்ள மேலோங்கி நிக்கல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வேதத்தை நம்மளால நேசிக்க முடியாது, வாசிக்க முடியாது, இதன்படி நம்மளால கண்டிப்பா நடக்கவே முடியாது. அன்னைக்கு தாவீதுக்கு சங்கீதக்காரனுக்கு இருந்தது போல மற்ற மனுஷங்களா இருக்கட்டும், இல்ல நாமளா இருக்கட்டும், இந்த வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படும் பொழுது, ஒருவேளை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம தள்ளப்படும் பொழுது,
இது அந்நிய காரியத்தை போல நீங்க நான் பார்க்க ஒரு நிலைமைக்குள்ளாக நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது இதை குறித்து பாரப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி கர்த்தரிடத்தில் ஜெபித்து மறுபடியும் இதோடு கூட எனக்கு ஒரு உறவு கொடுங்க இயேசுப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பா ஒரு இரக்கம் செய்கிறாரு. இல்ல இதை மறப்போம் அப்படின்னா ஆண்டு சொல்றது, நானும் உன்னை மறப்பேன். வேதத்தை அறியாத ஜனவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லிக் கூட ஒரு எச்சரிக்கை நம்ம பார்க்க முடியும். நம்ம மூன்றாவது பார்த்தோம், சகோதர ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஏதோ ஒரு அவயவத்துக்கு ஏதோ ஒரு பாடு உபத்திரவம், அவங்க நம்மளை விட்டு விலகி போறாங்கன்னு சொல்லும் பொழுது, தெய்வ திட்டத்தின்படி போகும் பொழுது அது சந்தோஷம். இல்ல ஏதோ வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நிமித்தமா நம்மளை விட்டு சகோதர ஐக்கியத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா, அன்னைக்கு பவுல் அவங்களை விட்டுட்டு போகும் பொழுது அந்த பட்டணத்தாருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எல்லாரும் மிகுந்த துக்கம் அடைஞ்சு அழுகுறாங்க. தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியம் போல தெரிஞ்சாலும் ஒரு உண்மையான சகோதர ஐக்கியத்தை அதை நமக்கு வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, ஒருவேளை நம்ம சபைக்குள்ள இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, நம்முடைய ஐக்கியத்தில் இருந்தவங்க இல்ல. ஒருவேளை உலக பிரகாரமான அந்த காரியத்துக்கு பாரப்படுகிறத போல இதற்கு நம்மளால பாரப்பட முடியுமான்னு சொல்லி பார்த்தா குறைவுதான். இந்த ஆவிக்கேற்ற துக்கம் நம்ம கூட இல்லை அப்படின்னா இந்த கர்த்தருக்கு விரோதமானதுன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். நம்ம விசாரிப்போம், நம்ம அன்பு செலுத்துவோம், நம்ம கண்டிப்பா அவங்க மேல அக்கறையா நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு. ஒருவேளை நல்ல ஒரு நல்ல வளர்ந்த ஆத்துமாக்களையும் சபையில வைத்திருக்காரு, பலவீனமான ஆத்துமாக்களையும் சபையில வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒன்று இன்னொன்று மேல கவலையா இருக்கும்படிக்குதான் கனவீனமானதையும் கனமானதையும் ஆண்டு என்ன பண்றாரு, சபைக்குள்ள வைத்து ஒரு சபையை உருவாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பாரம் கொள்ளுகிறோமா? சகோதர ஐக்கியத்துக்காக நம்ம பாரம் கொள்ளுகிறோமா? நம்மளை விட்டு விலகி போகும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு குறை ஏற்படும் பொழுது, அதை பார்க்க முடியலன்னு சொல்லி நினைக்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய பாரமா இருக்குமானா ஆண்டால திரும்ப இந்த சகோதர ஐக்கியத்தை நமக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை அதை நான் கண்டு கொள்ளல அப்படின்னா எதை காட்டில் வேற ஏதோ ஒரு பாரம், வேற ஏதோ ஒரு விஷயம் உலக பிரகாரமான ஏதோ ஒரு காரியம் நம்மளை மேற்கொள்ளும். அது எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சகோதர ஐக்கியத்தை உடைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். அங்கதான் ஆண்டு வாசம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார், அங்கதான் நான் ஜீவனை கட்டளையிடுகிறேன் அப்படிங்கிறார், அங்கதான் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் அப்படிங்கிறார், அங்கதான் நன்மையை கட்டளையிடுகிறேன் அப்படிங்கிறார், அங்கதான் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சகோதர ஐக்கியத்தை குறித்து பாரமுள்ள ஒரு ஜனக்கூட்டமாக நம்ம இருக்கணும். நான்காவது அடுத்தது பாருங்க, எபிரேயர் புத்தகத்துக்கு நம்ம வந்துருவோம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தால் நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்க, எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 5 to 8 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறது. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சரிங்க, நம்ம துக்கப்பட்ட மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியல. ஆனா என்னுடைய பின்னணியில் ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டு வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, இந்த 8வது வசனத்தை பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்கள். இதை நம்ம புரிந்து கொள்வதற்காக ஒரு பகுதி நம்ம வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகத்துல 37 பாருங்களேன். ஆதியாகம புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். பாருங்க, ஆதியாகம புத்தகம் 37வது அதிகாரத்துல 3வது வசனமும் 4வது வசனமும்.
இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். சரி, இங்க நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. இஸ்ரவேல் யாக்கோபு யாரை ரொம்ப நேசிக்கிறாராமா? யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறார். அப்படி யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறபடினால அவருக்கு என்ன பண்ணுகிறாரு? பல வர்ணமான அங்கிய செய்வித்து கொடுக்கிறார். அப்ப அதை பார்க்கிற மற்ற சகோதரர்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு கோபம் உண்டாகுது. ஏன்? நம்ம அப்பா நம்மளை விட்டுட்டாரு போல, நம்மளை நேசிக்கல போல, அவனை மட்டும்தான் நேசிக்கிறாரு போல, அவனுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் தச்சு கொடுக்குறாரு போலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம், ஒரு கோபம், இன்னும் ஒரு பகைக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவங்க அண்ணன் தம்பிங்க தள்ளப்படுகிறாங்க. இப்ப இது மாதிரி இந்த சிக்ஷையின் காரியத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் பாருங்க. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம் பாருங்க. நம்ம வாசிக்கிறோம் 7-8 வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாயிருப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 19 கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. பாருங்க, ஆண்டுட்டு நம்ம எப்படி நம்ம ஆண்டுட்டு துக்கப்படணுமாமா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுக்கெல்லாம் சிக்ஷை கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் பல வர்ணமான அங்கேயும் தச்சு கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு யோசேப்பின் சகோதரர் துக்கப்பட்டதை போல, ஒருவேளை கோபப்பட்டதை போல நமக்குள்ள ஒரு துக்கம் காணப்படணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெற்ற சிக்ஷை, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெற்ற கர்த்தருடைய ஒரு விதமான பாடுகள் எனக்கு கிடைக்கலையே, என் பக்கமா அது வரலையே, ஒருவேளை ஆண்டவனை கைவிட்டுட்டாரோ, நான் அவருடைய புத்திரனாக இல்லையோ, நான் வேசியின் பிள்ளையாக போயிட்டனோன்னு சொல்லி அந்த துக்கம் நம்ம கூட இருக்கணுமாமா. ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கண்டிப்பா என்ன பண்ணுகிறாரு? சிட்சிக்கிறாரு. ஆண்டவர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை கண்டிப்பா ஆண்டவர் சிட்சிக்கிறார். அப்ப என்ன சிட்சிக்கல? ஆண்டோடைய அடி எனக்கு விழுகல, கர்த்தர் அப்படியே லிபரலா விட்டுட்டாரு, கண்டுகொள்ளாம ஐயோன்னு சொல்லுகிற அந்த துக்கம் நீங்க நமக்குள்ள காணப்படுதா? இல்ல ஒருவேளை அப்பா ஆண்டவர் என்ன சிட்சிக்கல, ஆண்டவர் என்ன தண்டிக்கல, நான் சந்தோஷமா இருக்கேன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமா? நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனங்களை தான் வாசிக்கலாம் பாருங்க. யோபு புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துருவோம். யோபு புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 17 19 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம், யோபு 33ஆம் அதிகாரத்துல 17 19 வரைக்கும் நமக்கு தெரிந்த வசனம் தான். மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளினாலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அதே மாதிரி 29 30 கூட வாசிச்சலாம். அதே அதிகாரத்தில் 29 30. இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவன் உள்ளவரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய ஒரு பாரம் என்னவாக இருக்கணும்? ஆண்டு நம்ம கூட இந்த பாரம் இருக்கணும், இந்த கவலை இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். என்ன எல்லாத்தையும் சிக்ஷித்த தேவன் என்ன சிக்ஷித்து ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் ஒருவேளை கண்டித்து போதிக்கிற தேவன் என்ன கண்டித்து போதிக்க மாட்டேங்கிறாரு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை வேசியின் பிள்ளையா போயிட்டு இருக்கிறேன், ஒருவேளை தேவன் இடத்துல அன்பு கூறாத ஒரு பாத்திரமாக நான் இருக்கிறேன், தேவனால நேசிக்கப்படாத ஒரு பாத்திரமாக இருக்கிறேன், இது எனக்கு துக்கமா இருக்கணும், இது எனக்கு பாரமா இருக்கணும், இது எனக்கு கவலையா இருக்கணும்னு சொல்லி கூட ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நம்ம பார்க்க முடியும். யோசேப்புக்கு மட்டும் பல வர்ணமான அங்கேயே செய்வித்து கொடுத்தனுடைய காரணம் அவரை நேசிக்கிறார். அவன் கடைசியா அன்பு எல்லாம் அவன் மேலதான் காட்டுகிறார். அவனுக்கு உண்டானதுல அவனுக்கு தான் கொடுக்கறது போல இருக்குது. அப்ப அவனை நேசிக்கிறதுனால மற்ற சகோதரர்களுக்கு அவனுக்கு மேல பொறாம, ஒரு வருத்தம், ஒரு கோபம் உண்டாகிறது போல. இன்னைக்கு நம்ம கூட இந்த காரியங்கள் நமக்குள்ள எரிச்சல் சொல்ல கிடையாது, ஒரு நியாயமான ஒரு பார, ஒரு கவலை ஆண்டு எதிர்பார்க்கிறார். அந்த மனுஷனை ஆண்டு அடிச்சு திருத்தி கர்த்தருக்குள்ள சரிப்படுத்துவாருன்னா என்னையும் ஒரு செய்யணுமே, என்னை ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது பாரம், இந்த கவலை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும், ஆண்டது நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து நம்மளோட கூட பேசுவதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை அந்த சிக்ஷையை நம்ம அற்பமா நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டு சொல்ல அந்த பட்டயத்திற்கும் படுகொலிக்கும் நீங்க தப்புவிக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுகிறாரம்மா, ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, தேவன் பல முறை நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு நடப்பிப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன் எதுக்குன்னு சொல்லி ஒருவேளை கேள்வி கேட்கிறோமா, ஒருவேளை எனக்கு மட்டும் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம பொறாமப்பட்டு ஒருவேளை முறுமுறுக்கிறோமா, ஐயோ அவங்களுக்கு வந்த சிகிச்சை எனக்கு வந்திருந்தா நல்லமா இருந்திருக்குமே, அவங்களுக்கு வந்திருந்த பாடு, அவங்களுக்கு வந்திருந்த அந்த உபத்திரவம் எனக்கு வந்திருந்தா நல்லமா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கிறோமா? நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. 3 பேதுரு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 6-7. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இக்காலத்து பாடுகள், இக்காலத்துல ஆண்டு நம்மளை சிச்சிக்கிற சின்ன சின்ன அடிகள், மட்டாய் தண்டிக்கிற காரியங்கள் இனி வெளிப்பட போக அந்த ஒரு மிக பெரிதான மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒருவேளை ஆண்டு இன்னும் நம்மளை சிச்சிக்கல அப்படின்னா, ஒருவேளை ஆண்டு நம்மளை இன்னும் அந்த பாடுகளுக்குள்ளாக நம்ம நடத்தல அப்படின்னா, ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னும் நாம் அதை வாஞ்சிக்கல. யோசேப்புக்கு பல வர்ணமான அங்கி தைத்து கொடுக்கும்போது மற்ற சகோதரர்கள் அதை வாஞ்சித்தாங்க, எங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒருவேளை நாம் அதை வாஞ்சித்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற துக்கம், அந்த பாரம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமானா, கண்டிப்பா நம்மள ஆண்டுடைய காலத்துல அர்ப்பணிப்போம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டு நம்மளே நேசிக்கிறார், அன்பு கூறுகிறாரு. அந்த சிச்சைகளுக்கு வழியாக, அந்த பாடுகளின் வழியாக தேவன் நம்ம நடத்தி செல்வதை நம்ம பார்க்க முடியும். கடைசி ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எரேமியா புஸ்தகத்துக்கு நம்ம வந்துருவோம். 14ஆம் அதிகாரத்துல எரேமியா புஸ்தகம் கடைசி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எரேமியா புஸ்தகம் 14-17 வாசிக்கலாம் பாருங்க. பதினான்காம் அதிகாரத்துல 17வது வசனத்தை பாருங்க. எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். என் கண்களிலிருந்து இரவும் பகல் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டு இருக்கிறாள். இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒரு துக்கமான ஒரு காரியத்துக்காக கவலைப்படுகிறது போல, வேதனைப்படுகிறது போல எங்க எரேமியா தீர்க்கதரிசி பாரப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். என்னுடைய கண்ணிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கு. என் ஜனம் என்கிற குமாரத்தி கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, சேதப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், அது கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு சகோதர ஐக்கியத்துக்கு ஒண்ணு அப்படின்னா அதுக்காக பாரப்படுகிறவங்களாக நம்ம இருக்கணும். எங்க நம்ம வந்து வாசிச்சிடலாம் பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிடலாம். எசேக்கியேல் புஸ்தகத்துல 22-30 வாசிக்கிறோம் பாருங்க. நல்ல தெரிஞ்ச வசனங்கள் தான், ஆனா இதை குறிச்சு நம்முடைய பாரம் பெருசா இருக்கு. எசேக்கியேல் புஸ்தகம் 22 30. எசேக்கியேல் புஸ்தகம் 22-30 பாருங்க.
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே 9 எடுத்துக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 9:4 பாருங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியிலே அடையாளம் போடு. அக்கிரமத்தை பார்க்கும் பொழுது, அநியாயத்தை பார்க்கும் பொழுது, அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்புக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு விசேஷித்த பாரம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம அடுத்த வேலைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். பதினெட்டு 19 வாசிக்கலாம் பாருங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு வெளி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரி முதல் ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ஜித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துல ஏறிடு. அப்போ இது மாதிரி சூழ்நிலைகள் மத்தியிலெல்லாம் ஜனங்க போகும் பொழுது அதற்காக பாரப்பட்டு எழும்புகிறவங்களை ஆங்காங்கே காண்பித்து கொடுப்பது நமக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படுகிற இந்த பாரம் நமக்குள்ள மேலோங்க நிற்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தேடுகிறார், ஆனா ஒருத்தரையும் பார்க்க முடியல அப்படிங்கிறார். தேசத்தின் தெருப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடுன அப்படிங்கிறார். அந்த ஒருவனையும் பார்க்க கூடாத ஒரு அவலமான நிலைமை இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்தில் வந்துடக்கூடாது. அதுக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். கண்டிப்பா மற்ற எல்லா பாரத்தை காட்டிலும் இது ஒரு பிரதானமான பாரம், ஒரு பிரதானமான கவலை, ஒரு பிரதானமான ஒரு துக்கமாக இருக்கணும். ஆத்மாக்கள் அழிந்து போகுது, சந்திக்கப்படாமல் இருக்கிறாங்களே, கண்டிப்பா என்னால் அவங்களுக்காக பிரயோஜனப்பட முடியலையே அப்படின்னு சொல்லி பாரப்படும் பொழுது கண்டிப்பா நம்மள ஆண்டவர் பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 41 பாருங்களேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 41 44 வரைக்கும் வாசிச்சிடலாம். லூக்கா 19 41 44 வரைக்கும். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். நிறைய ஜனங்களுக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. அப்ப இந்த மறைவாய் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும்படி உங்களுக்கு அதை காண்பித்து கொடுக்கும்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மளை அழைக்கிறார். அன்னைக்கு அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறார். ஜனங்களோடு கூட அவர் பேசுகிறார், உங்க நிலைமை இப்படி எல்லாம் இருக்குது, உங்களுக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீங்க சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நலமா இருக்குமே, இல்லைன்னா பின்னாடி நாட்கள் ரொம்ப அது வித்தியாசமா போயிருமேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கரிசனையோடு கூட பாரத்தோடு கூட அந்த எச்சரிக்கையை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா இன்னைக்கு அந்த பாரம் நமக்குள்ள தேவை, அந்த கவலை நமக்குள்ள தேவை, அந்த துக்கம் இன்னைக்கு நமக்குள்ள தேவை. ஒரு சில நாட்கள் இருந்திருக்கும், ஆனா இப்போ அது இல்லை. அதுதான் ஒரு உண்மை. ஆண்டவர் மறுபடியும் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா அந்த பாரத்தோடு அந்த கவலையோடு பிரயாசப்படுகிற ஒரு ஜனக்கூட்டமாக நம்ம இருப்போம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய ஒரு திட்டமிட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டு இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான துக்கத்தோடு பாரத்தோடு கவலைகளோடு கூட ஒரு கூட்டம் அலைந்து திரிந்து தன்னுடைய வாழ்நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.